சோஷியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம விஜயவாடா வந்து பை அண்ட் செல் எக்ஸ்போவுக்கு வந்திருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி முதல் நாள் நைட்டு வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இங்கே விஜயவாடாவில் ஸ்பெஷலான ஃபுட் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். இது நைட்டு 10 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் நம்ம அண்ணா நகர், கோராப்பூர் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கேயும் வந்து நிறைய இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து பரோட்டா இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இந்த பக்கம் ஃபலோடா, இந்த பக்கம் பிரியாணி, பேம்பு பிரியாணி வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பேம்பு பிரியாணி இது வந்து பேம்பு பிரியாணி வந்து இங்கே இருக்குது. అదే బాగుంది. ఇప్పుడు తేడబడతాడు జనం మరి. இங்கே வந்து பொங்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா பேம்பூ ஸ்டிக்கில் பிரியாணியை ரெடி பண்ணி ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. இது இங்கே ஸ்பெஷல். அப்புறம் மற்றது வந்து ஜஸ்ட் பாட் பிரியாணி. இந்த பிரியாணி எப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 6 விதமான சிக்கனை போட்டுட்டு, நம்ம ஊரில் வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது, அட்லீஸ்ட் 3 பேர் சாப்பிட்டா தான் இது ஃபுல்லாகும். அந்த மாதிரி 6 விதமான சிக்கன். இந்த பக்கம் வந்து ஃபலோடா, எல்லா விதமான ஃபலோடா வந்து விஜயவாடாவில் நைட் 10 மணிக்கு மேலே நல்ல ஹேப்பனிங்காக இருக்குது. ஃபலோடா இது வந்து இங்கே போடுறாங்க. இங்கே வந்து ஃபலோடா இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த இதோடைய எல்லாமே நெட்ஸு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபலோடா வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீமு ப்ளஸ் நமக்கு என்ன தேவையோ அது நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபலோடா வந்து இதுக்கு பிக்கப் பண்ணுறாங்க. இங்கே இந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்து வெஜிடேரியன் வேணும்னா கூட வந்து இங்கே பொடி தோசை இதெல்லாம் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே பொடி தோசை என்ன வேணும், ப்ளஸ் வந்து பூரி, போண்டா கம்ப்ளீட்டாக இருக்குது. மினி இட்லிலாம் கூட இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. வெஜிடேரியன் லவர்ஸ் வந்தீங்கன்னா கூட அவங்களுக்கும் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே இருக்குது. நான்வெஜ் வேணுன்றவங்களுக்கு வந்து விதவிதமான நான்வெஜ்ஜஸ் வந்து இங்கே தான் பார்க்க முடியும். நம்ம அங்கே வந்து பேம்பூவில் வந்து பார்த்தோம். ப்ளஸ் இங்கே வந்து இந்த சட்டியில் போட்டு அதை வந்து எல்லா விதமான சிக்கன்ஸும் வந்து ரெடி பண்ணி வந்து போடுறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்ல எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு சிக்கன் வேணும், மட்டன் எது வேணுனாலும் அது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து ஈட் பண்ணி அப்படியே வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க.
ஸ்டார் ஹைதராபாத் பிரியாணின்னு இங்கே இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பிரியாணிக்கு வந்து பொதுவாகவே வந்து ஆந்திராவில் வந்து ஹைதராபாத் இந்த சைட்லாம் வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். விஜயவாடாலேயும் வந்து வெரைட்டிஸ் வந்து இந்த பக்கம் பிரியாணி நிறைய கடைகள் அதிகமாக இருக்கிறது வந்து பிரியாணி தான் அதிகமாக. என்ன பிரியாணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அங்கே ஃபலோடா கடை பார்த்தோம். இந்த பாருங்க ஃபலோடா, இங்கே ஒரு ஃபலோடா கடை இருக்குது. ஷவர்மா, என்னென்ன வெரைட்டி வேணுமோ பசங்களை ஃப்ரெண்ட்ஸோடு வரவங்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த தோசை சப்பாத்தி வேணுன்றவங்களுக்கும் பரோட்டா வேணுன்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ்லாம் வந்து எல்லா ஐட்டங்களுக்கும் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இது வந்து போகுது. ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சிக்கன்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க மசாலா போட்டு. சிக்கன் தந்தூரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே ஹீட் பண்ணி உடனே வந்து கொடுத்துட்றாங்க. டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10:30 மணி ஆகுது. இது 10:30 மணி மாதிரியே இல்லை, காலையில் மாதிரி இருக்கு. இந்த நைட் ஃபுட் கல்ச்சர் வந்து சமீப காலத்தில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த நைட் கல்ச்சர் வந்து டின்னர் சாப்பிட்றது வந்து இங்கே அதிகமாக வந்துடுச்சு. இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி பேம்போ, இது வந்து இந்த இடத்துலையும் அந்த பேம்போவில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன வேணுமோ நீங்கள் சொல்கிறத பேம்போவில் வச்சு அவங்க வந்து உடனே குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த இடத்துல மட்டன், சிக்கன், மட்டன் எல்லாமே இருந்தது. இங்கே ஃபிஷ்ஷு கூட இருக்குது. இந்த இடத்துல ஃபிஷ் பிரியாணி கூட வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானும் இருக்குது, ஃபிஷ்ஷும் இருக்குது. இங்கே என்ன வேணுமோ நம்ம தேவையான இதுவை மொத்தமாக அந்த குஸ்காவில் நீங்கள் தேவையான விஷயங்களை வந்து அவங்க வச்சு கொடுத்துட்ருக்காங்க. பிரியாணி வந்து ஒரே பிரியாணி தான், அதில் வந்து வச்சு கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக. விஜயவாடா நம்ம சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு. ட்ரெயினில் வரணுன்னா ஒரு 6.5 மணி நேரத்தில் நம்ம வந்துடலாம். மற்றபடி நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுது ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். இவங்க ஃபலோடா வந்து ஒரு இடத்துல ஒரு விதமான ஃபலோடா கடை வந்து இருக்குது நிறைய. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபலோடா வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்கலாம். இங்கே கபாப் மாதிரி கம்ப்ளீட் கபாப் வந்து சிக்கன் எது வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, காடை இதெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த நான்வெஜ் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் டெசர்ட் மாதிரி வேணும்னும் போது ஃபலோடாலாம் சாப்பிட்டு ஃப்ரூட் சாலட்
ஃப்ரூட் சாலடும் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தந்தூரி பாபிக்யூ என்ன வேணுமோ நீங்கள் எது வேணுமோ பாபிக்யூ வந்து எது வேணுமோ சொன்னோன்னே உடனே வந்து ஹீட் பண்ணி அதை வந்து தருவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து சின்ன பசங்க, ஃப்ரெண்ட்ஸோட, காலேஜ் பசங்க, கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்க. ஃபேமிலியோடு வரவங்க அப்படியே பைக்கை நிப்பாட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ. நிறைய கடை இருக்கிறதுனால ஆப்ஷனல் வந்து ஏகப்பட்டது இருக்குது. வெஜிடேரியனும் இருக்குது, நான்வெஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெஜ்ஜோட நான்வெஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. సరే స్కానర్ పెడతా. நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே உடனே ஹீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சூடு பண்ணி அது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுறத உடனே ஹீட் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே ஷவர்மா இதுவும் வந்து நிறைய இருக்குது. ஷவர்மா கடை, ஃபலோடா. அதுவும் நீங்கள் ஒரு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே டெசர்ட்டுக்கும் வந்து எங்கேயும் போக தேவையில்ல. கம்ப்ளீட்டாக இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள். நம்ம சாப்பிட்றதுக்கு வெரைட்டி இங்கே வாங்கியிருக்கு. சிக்கன் அந்த டேஸ்ட் நமக்கு எது எது வேணுமோ அதை வேணுன்ற அளவுக்கு நம்ம வாங்கிட்டு அடிஷ்னல் நமக்கு ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ அடுத்தது ஷவர்மாக்காக எல்லாமே சாப்பிட்றது. வெறும் மட்டும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐட்டமும் டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு தான் இப்போ ஷவர்மா வந்து ரெண்டு விதமான ஷவர்மா. ஆக்சுவலாக அந்த க்ரீன் புதினா மாதிரியும் ப்ளஸ் வந்து க்ரில்லில் இருக்க மாதிரி ரெண்டு விதமான ஷவர்மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி வர மாதிரி. அது ஒரு ட்ரை ஹீட் வந்து பண்ணுறாங்க. நார்மல் ஹீட் இல்லாமல் அந்த ஒரு ஹீட்டு பண்ணி அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வந்து ஷவர்மா வந்து நம்ம கொடுக்குறாங்க. అయిపోలేదా? ఇప్పుడు అంటే మాట్లాడడం எடுத்துக்கிறேன் சார். இந்த வரேன் சார். இந்த வரேண்ணா பல. ப்ளஸ் நமக்கு என்ன அளவில் வேணுமோ அதை கபாப் ஸ்டைலில் வந்து இது பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சிக்கன் இதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டோம். பை அண்ட் சேல் ரவி சார் கூட அவங்க டீமோட
ப்ளஸ் கடலூர் முத்தண்ணன் எல்லோரும் சேர்ந்து ஒரு வெஜிடேரியன், நாங்கள்லாம் நான்வெஜ்ஜு. தந்தூரி பிரியாணி இது எல்லாமே சாப்பிட்டாச்சு. அடுத்தது டெசர்ட் ஐட்டம் லாஸ்ட் ஃபலோடாக்கு வந்து வந்திருக்கோம். ఎగ్జిబిషన్ కోసం వచ్చిన నేను ఎక్కడో తిన్నా బాగాలేదు నేను వచ్చి ఎక్కడ తిన్నాను గుర్తులేదు. கடைசி டெசர்ட் ஃபலோடாக்கு வந்துட்டோம். ஃபலோடாலும் நம்ம என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ வெரைட்டி ஐஸ்கிரீம் வச்சு கப்லேயே கூட ஃபலோடா வந்து சாப்பிட்லாம். கிளாஸில் இல்லாமல் கப்பில் கூட ஃபலோடா வந்து இது பண்ணிக்கலாம். டெசர்ட் இது ஓகே. கடைசியாக வந்து ஃபலோடா நான் வந்து பட்டர் ஸ்காட்ச் வந்து வாங்கியிருக்கேன். சில பேர் வெண்ணிலா, கேரமில்க், சாக்லேட், வெண்ணிலா எது எது வேணுமோ அவங்களுக்கு இது வாங்கிட்டேன். நான் பட்டர் ஸ்காட்சோட ஃபலோடா வாங்கியிருக்கேன். டெசர்ட்டோட முடிப்போன்ட்டேன். வரலாம் சார். தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வந்து தேங்க்யூ. இவ்வளோ நேரமாக வந்து ஈட் ஸ்ட்ரீட், விஜயவாடாவில் அமைஞ்சிருக்கிற ஈட் ஸ்ட்ரீட் வந்து பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி விஜயவாடாவில் வந்து இங்கே இது ரொம்ப ஃபேமஸ். மணி வந்து 12 போகுது. இன்னும் எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குது பாருங்கள். இது போல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மீடியா என்டர்டைன்மெண்ட்டில் பார்க்கலாம்.